இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல், திருச்சபையின் நீர்ச்சுனை. திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி, துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும் தான். எனவே ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர, உடல் சுகம் பெற, வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 69. கடவுளே, என்னை காப்பாற்றும். வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது. ஆழமிகு நீர்த்திரளுள் அமர்ந்திருக்கின்றேன். நிற்க இடமில்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன். வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கத்தி கத்தி களைத்து போனேன். தொண்டையும் வறண்டு போயிற்று. என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றன. பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திரும்ப தர முடியும்? கடவுளே, என் மதிக்கேடு உமக்கு தெரியும். என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. ஆண்டவரே, படைகளின் தலைவரே, உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும். இஸ்ரேலின் கடவுளே, உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. நோன்பிருந்து நான் நொறுங்கி அழுதேன். அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று. சாக்கு துணியை என் உடையாக கொண்டேன். ஆயினும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர். குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரின்ப பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். சேற்றில் நான் அமழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெரும் வெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு பதில்மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். நான் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றேன். என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில்மொழி தாரும். என்னை நெருங்கி என்னை விடுவித்தருளும். என் எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும். என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும். என் பகைவர் அனைவரும் உம் முன்னிலையில் இருக்கின்றனர். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய விருந்துகளோ அவர்களுக்கு கண்ணி ஆகட்டும். அவர்களுடைய படையல் விருந்துகளோ அவர்களுக்கு பொறி ஆகட்டும். அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும். அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும். உமது கடும் சினத்தை அவர்கள் மேல் கொட்டி அருளும். உமது சினத்தி அவர்களை மடக்கி பிடிப்பதாக. அவர்களின் பாசறை பாழாவதாக. அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக.
நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள். நீர் காயப்படுத்தியவர்களின் நோவை பற்றி தூற்றித் திரிகின்றார்கள். அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும். உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்ப விடாதேயும். மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும். அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும். எளியேன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். காளைகளை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது. கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை தேடி நாடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகர்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.